தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செங்கோட்டை அருகே சிக்னலில் மெதுவாக செல்லும் போது கார் வெடித்தது. டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் குல்சா முதற்கட்ட விசாரணையில் தகவல். டெல்லியில் வெடித்த கார் பல முறை கைமாறியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல். போலி ஆவணங்களை பயன்படுத்தி கடைசியாக கார் வாங்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி ரிப்போர்ட். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கார் வெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலா என்ற கேள்விக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். டெல்லியில் குண்டு வெடிப்பில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல். சம்பவம் அறிந்து மிகுந்த வேதனையுற்றதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதிவு. டெல்லி கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி பேச்சு. சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல்களை பிரதமருக்கு விவரித்துள்ளதாக அமித்ஷா பேட்டி. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற பிரார்த்திப்பதாக பதிவு. டெல்லி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பதிவு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உயர் அதிகாரிகளிடம் நிலைமை குறித்து கேட்டறிந்ததாகவும் தகவல். டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் செய்தி என் இதயத்தை நொறுக்கியது என ராகுல் காந்தி பதிவு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல். டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் கடும் கண்டனம். கோழைத்தனமான கார் வெடிப்பு சம்பவம் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் என காட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பெருமையுடன் கூறும் பாதுகாப்பான தலைநகரம் இதுதானா என அபிஷேக் சிங்வி கேள்வி. தொடர்ந்து டெல்லியில் அரங்கேறும் பாதுகாப்பு குறைபாடுகள் அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாகவும் சாடல். டெல்லியின் பாதுகாப்பில் மத்திய அரசின் அலட்சிய போக்கை பொறுத்துக் கொள்ள முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். சம்பவத்திற்கு பின் பெரும் சதி இருக்கிறதா என அரசு விசாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா நலம் விசாரிப்பு. வதந்திகளை தவிர்த்து அமைதியை பேண உதவுமாறு டெல்லி மக்களுக்கு வேண்டுகோள். கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் பலத்த பாதுகாப்பு. தாஜ்மஹாலை சுற்றி போலீஸ் குவிப்பு. தலைநகரில் நிகழ்ந்த கார் வெடிப்புக்கான காரணத்தை அறிய உள்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் அமித்ஷா இன்று முக்கிய ஆலோசனை. சம்பவத்திற்கான காரணம் குறித்து தற்போதைய நிலையில் கூறுவது கடினம் என தகவல்.
டெல்லியில் குண்டு வெடித்ததால் மாநிலம் முழுவதும் உஷார் நிலை. பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட செங்கோட்டை மற்றும் முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் மும்பை, பெங்களூரு, லக்னோ, போபால் உட்பட முக்கிய நகரங்களில் உஷார் நிலை. பலத்த சோதனைக்கு பிறகு விமான நிலையம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் வாகனங்களுக்கு அனுமதி. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் தீவிர பாதுகாப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை. டெல்லி சம்பவத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தல். பீகாரில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. பீகாரில் என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் என்பதில் எந்த குழப்பமும் இல்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தான் என கூற ராகுலும் பிரியங்காவும் மறுப்பது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. நவம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகுந்த வளர்ச்சியடைந்த மாநிலமாக பீகார் மாறுவது உறுதி. கடந்த 20 ஆண்டுகளில் பீகார் கடும் பின்னடைவை சந்தித்ததாகவும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். டெல்லி பிக்பாஸ் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாஞ்சாமி போட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிமுக திடீரென வழக்கு தொடர்வது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் எஸ்ஐஆர் பணிகளை திமுகவினர் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக இபிஎஸ் விமர்சனம். வேறு கட்சிக்கு வாக்களிப்போரின் ஆவணங்களை மறைக்க திமுகவினர் முயற்சித்து வருவதாகவும் காட்டம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்க்க திராணி இல்லாமல் வக்காலத்து வாங்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சிஏஏ சட்டத்தை மறைமுகமாக நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் பாஜக அரசுக்கு துணை போகும் இபிஎஸ்க்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டுமென RS பாரதி வலியுறுத்தல். திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் கொலையான நிலையில் அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என அறிக்கை. பிரிந்து சென்றவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பது குறித்து இபிஎஸ்-இடம் பேசுவோம். அதிமுக அமைப்பு செயலாளர் OS மணியன் பேட்டி. திருமா வளவனை வருங்கால முதல்வரே என குறிப்பிட்டு வைத்த பேனரால் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து சென்னை மின் தங்கசாலையில் வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு.
திருச்சியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் நடந்த கொலை தொடர்பாக ஒருவரை சுட்டுப் பிடித்த போலீசார். கைது நடவடிக்கையின் போது குற்றவாளி சதீஷின் காலில் துப்பாக்கியால் சுட்டு நடவடிக்கை. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.